செல்வண்ண, மொத்தம் 50 சேரு, 10 டேபிள், அப்புறம் பந்தல், அப்புறம் பாத்திரம்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் போட்டாச்சு அண்ணன். அதெல்லாம் அப்பவே என்னெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் போட்டாச்சு தம்பி. அதெல்லாம் எடுத்து தனியா வச்சாச்சு. இனி இந்த சேரு டேபிள் பந்தல் இதெல்லாம் தான் தம்பி. சரி சரிங்கண்ணே. அப்புறம் இப்ப வண்டி வந்துடும், எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து ஏத்திருங்கண்ணே. சரிங்க தம்பி. கதிரு. ஆமா. இந்த இடத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, இந்த சேரு டேபிள் எல்லாம் வண்டியில ஏத்தணும்லம்மா, அதான் என்னெல்லாம் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தம்மா. டேய், அதெல்லாம் செல்வண்ண பாத்துக்குவாரு, நீ உள்ள வா. போங்கம்மா, தான் வரேன். சரிண்ணே, அதெல்லாம் என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டா வண்டியில ஏத்திருங்கண்ணே. நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க போங்க. கதிரு, என்னப்பா நீ இப்போ இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா, என்னம்மா இந்த வேலையெல்லாம் நான் தானமா பார்க்கணும், வேற யார் பாப்பா? டேய், அதெல்லாம் செல்வண்ண பாத்துக்குவாருடா. பாவம் தான் அமுதா உள்ள ரூம்ல தனியா இருக்கா, நீ உள்ள போ. அம்மா, அதான் நீங்க இருக்கீங்கல்லம்மா, நீங்க அவ கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவேன்ல. ஐயோ, எவன்டா அவன் கூறு கெட்டவனா இருக்கான். டேய், அந்த வேலையெல்லாம் செல்வண்ண பாத்துக்குவாரு, நீ முதல்ல உள்ள போ. ஐயோ சரிம்மா. ஐயோ, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான். அமுதா, ஏய் என்னாச்சு அமுதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. அமுதா, இதை நான் உன்கிட்ட முன்னாலேயே கேட்டிருக்கணும், ஆனா இப்ப கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. உண்மையாவே விருப்பத்தோட தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? இல்ல வீட்டுல சொன்னாங்கன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? சொல்லு அமுதா. நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா ப்ளீஸ்? என் மனசு சரியானதும் நானே உங்ககிட்ட பேசுறேன். என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க. சரி அமுதா, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நான் உன்னை 2 வருஷமா விரும்புகிறேன். அதை நான் உன்கிட்ட கூட சொன்னதில்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவாக இருந்தேன். அதை தான் என் அம்மா கிட்ட சொன்னேன். அதனால தான் அவங்க உன் வீட்டில் வந்து பேசினாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது உனக்கும் இதில் விருப்பம் இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போதான் புரியுது, உன் வீட்டில் சொன்னதுக்காக தான் நீ சம்மதிச்சிருக்க, நீ இன்னும் மனசளவில் என் கூட வாழறதுக்கு தயாராகலைன்னு. இங்கே பாரு அமுதா, இன்னைக்கு இல்லை, நான் என்னைக்கு உன்னை மனசார விரும்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கே நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. இன்னைக்கு நடந்தது வெறும் சாஸ்திரம் மட்டும்தான். அதே மாதிரி என்னைக்கு உனக்கு என்ன மனசார புருஷனா ஏற்றுக்க முடியும்னு தோணுதோ அன்னைக்கு நம்ம சேர்ந்து வாழலாம். அது வரைக்கும் எந்த விதத்துலையும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். உனக்கு என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி என்கிட்ட நீ தாராளமாக ஷேர் பண்ணலாம். நீ என்ன மனசார புருஷனாக ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். எதை பற்றியும் கவலைப்படாத அமுதா. சரி, நீ படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதைஞ்ச பாசம் நிழலும் பின்னால காணோம். அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம். பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா, காற்றே இங்க வீசல காற்றாடி கேக்குதா. மறுக்க முடியவில்லை, அவளுக்கு வழிகள் தெரியவில்லை, என் மனது தாங்கவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்கள் இமய மூடிக்கொண்டே என் கனவில் வந்து வந்து சென்றால் காதல் நம்பி சென்றேன், இந்த காயம் கொண்டு வந்தேன் நெஞ்சில் பூவாக, நெஞ்சில் பூ. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते। उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम्। மடி அமுதா,
அத்தை இந்தா காப்பி, இதை கொண்டு போய் கதிருக்கு கொடுமா. என்னது நான் அத்தை? பின்ன ஓ பர்சனுக்கு நீ தான் காப்பி கொடுக்கணும். இந்தா போய் கொடுத்துட்டு வா. அத்தை அது வந்து நான் வீடெல்லாம் சாம்பிராணி போக காமிச்சிட்டு இருக்கேன் அத்தை. அது காமிச்சிட்டு அப்புறமா கொடுத்துக்கிட்டுமா அத்தை? ஆமா இது ரொம்ப முக்கியம் பாரு. இப்ப சாம்பிராணி போக காமிக்கலன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. அதை வச்சுட்டு முதல்ல போய் அவனுக்கு காப்பியை கொடு. காப்பி ஆறிடும்ல. சரிங்க அத்தை. இந்த புடி. அவனுக்கு காப்பி ஆறுனா பிடிக்காது, நல்ல சூடோட இருந்தாதான் குடிப்பான். அதனால காப்பி ஆறுறதுக்குள்ள கொண்டு போய் கொடு, சரியா? சரிங்க அத்தை. ஐயோ இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல, நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும் போலயே. ஐயோ நல்லா தூங்குறாரே, இப்ப எப்படி இவரை எழுப்புறது? எங்க எங்க? ஐயோ என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? காஃபியை கொடுக்காம போன வேற அத்தை திட்டுவாங்க. இப்ப இவரை எப்படி எழுப்புறது? கதிரு பா கதிரு. ஐயோ அத்தை வராங்க போலயே. இவர் வேற கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இத மட்டும் அத்தை பார்த்தாங்க அவ்வளவுதான். எங்க? ஐயோ எங்க எந்திரீங்க? ஐயோ என்னங்க என்னாச்சு? ஐயோ எங்க அத்தை வராங்க. என்னது அம்மா வராங்களா? ஐயோ. எங்க இந்தாங்க காஃபி. குடு அமுதா. எங்க காஃபியை குடிச்சிட்டு உங்களுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், குளிச்சிருங்க. சரி அமுதா. அப்ப கதிரு. வாங்கம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, கல்யாணம் தான் வீட்லேயே முடிச்சிட்டோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு பூஜை கொடுக்கணும். அதான் 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, ரெடி ஆயிடுறோம், போயிட்டு வந்துடலாம். சரிப்பா. ஓ எங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து நமக்குள்ள போட்ட டீலிங்கே அம்மாக்கு தெரிய வேண்டாம், அவங்க முன்னாடி நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும்னு. ஆனா சொல்ல மறந்துட்டேன். ஆனா பரவாயில்ல, நீங்க அம்மா முன்னாடி நல்லாவே சமாளிச்சிட்டீங்க. ஐயோ நெஞ்சு வலிக்குதே. ஐயோ கடவுளே, மாத்திரை போட்டனே அப்பவும் நெஞ்சு வலிக்குது. மடி மடி ஸ்வேதா இங்க வாமா. அத்தை என்னத்த? மடி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஜீரக தண்ணி வச்சு கொண்டு வரியா? ஐயோ என்ன அத்தை? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு வலிக்குது, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்போ. இருக்கத்த, இதோ இப்போ எடுத்துட்டு வரேன். ஐயோ ரொம்ப வலிக்குதே. ஐயோ அம்மா. ஐயோ அத்தை. ஐயோ அம்மா முடியலம்மா, ரொம்ப வலிக்குது. ஐயோ அத்தை இருக்கத்த, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சக்தி சக்தி. ஐயோ அம்மா என்னாச்சுமா? ஐயோ சக்தி, அத்தைக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுங்கறாங்க. வா சக்தி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம். ஐயோ என்ன சொல்றீங்க நீ? நெஞ்சு வலியா? ஆமா சக்தி, நல்லதா இருந்தாங்க, திடீர்னு நெஞ்சு வலிக்குதுங்கறாங்க. சரிங்க, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீங்க அம்மாவை மெதுவா கூட்டிட்டு வாங்க, நான் கார் எடுக்கிறேன். சரி சக்தி. ஸ்வேதா, அம்மாக்கு என்னாச்சு ஸ்வேதா? இங்க வாங்க, அம்மாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. அப்புறம் நானும் சக்தியும் சேர்ந்து தாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோம். ஐயோ என்ன ஸ்வேதா சொல்ற? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? சக்தி எங்க? இல்லங்க, டாக்டர் இப்பதாங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி மருந்து வாங்க போயிருக்காங்க. அண்ணே என்னென்ன, உள்ள போய் டாக்டர் கிட்ட எதுவும் கேட்போமா? இருடா ஸ்வின், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வந்துட்டு சொல்லுவாங்க, இரு. டாக்டர், எங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படாதீங்க பயப்படாதீங்க, அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ஒரு சின்ன மைல்டு அட்டாக் அவ்வளோதான். என்னது அட்டாக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க?
ஐயோ தம்பி பயப்படாதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருக்கு இல்லையா, அதுக்கு மருந்தும் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அட்டாக் வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இது சின்ன அட்டாக் தான். இது சாதாரணமாக எல்லாருக்கும் வர்றது தான்ப்பா. ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். டாக்டர் எங்க அம்மாவை நாங்க இப்ப பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரிங்க டாக்டர். அத்தை இப்போ எப்படி இருக்கு அத்தை? ஒன்றும் இல்லைம்மா ஸ்வேதா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா என்னம்மா ஆச்சு? திடீர்னு எப்படிம்மா இப்படி நெஞ்சு வலி வந்தது? ஐயோ தெரியலப்பா, மருந்தெல்லாம் சரியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா. ஐயோ என்னம்மா நீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமாம்மா? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைடா அஸ்வினு, சாதாரண நெஞ்சு வலி தான், நீ வருத்தப்படாதடா. டே சிவா சொல்லுடா, அவங்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. அம்மா திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலினதும் நாங்க எல்லாரும் பயந்தே போயிட்டோம்மா. ஜீவானனும் உடனே வரேன்னு தான் நின்னுச்சு. அப்புறம் அங்க முக்கியமான ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு, அண்ணனால வர முடியல. சரி நீங்க 2 பேரும் முன்னால போங்கடான்னு எங்களை அனுப்பிச்சு வச்சுச்சு. ஐயோ கடவுளே, அவனுக்கு போன போட்டு அவசரமாலாம் ஒன்றும் வர வேணான்னு சொல்லுடா, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமாம் சக்தி எங்க? அத்தை சக்தி உங்களுக்கு மருந்து வாங்க போயிருக்கா அத்தை. சரி சரி மடி, நீ வீட்டுக்கு போன போட்டு சொல்லு எனக்கு எதுவும் இல்லைன்னு. வீட்லேயும் மீனாவும் அஞ்சலியும் பயந்துக்கிட்டே கிடக்குங்க, அதுங்களுக்கு முதல்ல போன போட்டு சொல்லு. சரிங்க அத்தை. என்னாச்சுங்க சம்மந்தி அம்மா, உங்களுக்கு நெஞ்சு வலின்னு கேட்டதும் எனக்கு கையும் உடல காலும் உடல, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடி வரேன். இப்போ எப்படி இருக்குங்க சம்மந்தி அம்மா? இப்போ பரவாயில்லைங்க சம்மந்தி அம்மா. என்ன செய்யறது, வயசாயிருச்சுனாலே எது எப்போ வரும்னு எல்லாத்துக்கும் தயாராக தானே இருக்கணும். ஐயோ என்ன சம்மந்தி அம்மா நீங்க, நெஞ்சு வலினதும் பதறியே போயிட்டேன். இல்லைங்க சம்மந்தி அம்மா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். வயசாகிக்கிட்டே போகுது இல்லைங்களா, உடம்புக்கு ஒன்று வரத்தானே செய்யும். எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடும்னு நான் என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன். இனி என்ன ஒன்று, என் சக்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா அதை என் கண்ணால் பார்த்துட்டா அப்புறம் எனக்கு என்ன ஆயிட்டாலும் கவலை இல்லை. ஐயோ என்ன சம்பந்தியம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சக்திக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து எல்லா பேரம்பேத்திங்களையும் வளர்த்து ஆளாக்கி எல்லா நல்லது கெட்டதையும் நீங்கள் தானே சம்பந்தியம்மா பார்க்கணும். அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பேசாதீங்க சம்பந்தியம்மா. இல்லை சம்பந்தியம்மா, என் உடம்பு இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப காலத்துக்கு இருப்பனோ என்னமோ எனக்கே தெரியல. இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப முடியாமல் போகுது. என்னோட பயம் எல்லாம் என் சக்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுக்குள்ளே போய் சேர்ந்துருவனோன்னு தான். ஐயோ சம்மந்தியம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க சம்மந்தியம்மா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. என்னமோ எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தானே இருக்கு, நம்ம கையில் எதுவும் இல்லையே சம்மந்தியம்மா. சக்திக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிட்டேன்னா அப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கு என்ன சம்மந்தியம்மா, சக்தி தங்கமான தம்பி, அந்த தம்பிக்கா பொண்ணு கிடைக்காது. அதெல்லாம் நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாம் கியூவில் நிற்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சக்தி தம்பிக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும், சீக்கிரத்தில் கல்யாணமும் நடக்கும். ஆமாம் சம்மந்தியம்மா, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா அப்புறம் எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்ன, இந்த பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானோ மாட்டானோ அதுதான் பயமாக இருக்கு. அதெல்லாம் சக்தி தம்பி ஒத்துக்கும் சம்மந்தியம்மா, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை. சக்தி தம்பி என்ன முடியாதுன்னா சொல்ல போகுது, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கும். சீக்கிரத்தில் சக்தி தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க சம்மந்தியம்மா. அவள் ஒத்துக்கிட்டா போதும் சம்மந்தியம்மா.